பாருங்களேன், தூங்கவே இல்லைங்க. மணி என்ன இருக்கும் தெரியுமா? இப்போ மணி கரெக்டாக 6:30 ஆயிடுச்சு. இப்போது 6:30 வரைக்கும் எடிட் பண்ணிவிட்டு இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக தூங்கினாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த வாட்டி நான் தான் அவளுக்கு மருதாணி வச்சுட்றேன். பாவம், மருதாணி வைக்கிறதுக்குள்ள டைம் இல்லை அவங்களுக்கு, ரொம்ப டயர்டாகிட்டாங்க. சரி, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் மருதாணி வச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நானே வச்சு விட்டுட்டுருக்குறேன். பாவங்க, கூப்பிட்டு போய் அலர்னாலே வச்சு இரும்பல் வந்து தூக்கமே இல்லை அவளுக்கு. பர்த்டேவாது ரொம்ப அலைச்சலில் இருக்கா அவள், படுத்த படுக்கையாக இருந்துகிட்ருக்கா. சரி, நான் மருதாணி வச்சு விட்டு காட்டுறேன் உங்களுக்கு லாஸ்ட்டாக. ஐச்சல் குட்டீஸ், நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல். மறுநாள் நைட்டெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருந்து எடிட் பண்ணி வீடியோ வேறு அப்லோட் பண்ணிட்டு இப்போ காலையில் நாங்கள் கோயிலுக்காக கிளம்பிட்டோம். இன்னைக்கு தான் 6ஆம் தேதி, அவங்களுக்கு பிறந்த நாள். ஓகே, ஒரு விஷ் பண்ணுவோமா? சும்மா விஷ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே. கை பாருங்க, ஹாப்பி பர்த்டே. ஓகே, அவளுக்காக ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ போட்டுட்டு ரெடி ஆகிட்டு வருவாங்க. நான் போட்டேன். அவங்களுக்கு தாவணி பாவாடை தான் காலையிலே கோயிலுக்காக. காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. நான் போய் வீட்டில் பூஜை பண்ணணும், வீட்டில் சாமி கும்பிடணும். அதுக்காக காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டெல்லாம் தொடச்சி பெருக்கிட்டு, ஸோ இப்போ நம்ம சாமி கும்பிட போகிறோம். வீட்டில் சாமி கும்பிட்டு தான் வெளியே போய் சாமி கும்பிடுவோம். ஓகே, கண்டினியூவாக பாருங்கள். ஏஞ்சலுக்கு பிறந்த நாள் இல்லையா, அதனால நம்ம சாமி கும்பிட போகிறோம் வீட்டில். சாமிலாம் கும்பிட்டாச்சு. ஸோ காலையிலே அவங்களுக்கு வந்து கடுப்புலாம் ஏற்ற வேணாம். அவங்களுக்கு இன்னும் பூ வாங்கினதே தெரியாது. அவங்க வந்து இது எப்பயுமே வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே அவங்களுக்கு தேவை பூ தான் நிறையா இருக்கணும். இந்த வாட்டி நாங்கள் வந்து போன வாட்டிலாம் வந்து பூ வாங்கி கொடுத்து நான் கட்ட சொல்லி நிறையா கட்டி வச்சுருப்பான். ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரி எங்களுக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா கொஞ்சம் அங்கேங்கன்னு அலைஞ்சதுனால பூ வாங்கி கட்ட முடியல. சரி, நேற்றுலேருந்து ஆனால் நான் பூ பற்றி அவளும் கேட்கல, பூ நானும் வாங்கி கொடுக்கல. ஸோ இன்றைக்கி இப்போது கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது பூ இல்லை அப்படின்னா சத்தியமாக ரொம்ப என் மேலே காண்டாயிடுவா. அதனாலேயே நான் என்ன பண்ணிட்டேன், காலையிலே முதல் கிஃப்ட்டே அவளுக்கு வந்து அவளுக்கு பூ தான் கொடுக்க போகிறேன். இதை நான் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ கிஃப்ட்டு நினச்சி தான் வாங்குவாங்க. அதுவும் நேற்றுலேருந்து வாங்கலன்ற, இன்னும் எதுவுமே பூ கூட கொடுக்கல ஒரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏன் வாங்கிட்டு வரல. கட்டி தான் எப்பயுமே மருதாணி வைக்கும் போதே என்கிட்ட கேட்டாங்க, பூ வாங்கிட்டு வராமல் நான் எப்படி நாளைக்கு தலைக்கு வைக்கிறது, எப்பயுமே நான் கட்டி தானே வைப்பேன், எனக்கு பத்தாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி விடு, நம்ம வாங்குறதுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் பூவை தான் ஃபஸ்ட்டு கிஃப்டாகவே கொடுக்க போனேன். எந்த மாதிரி ஷாக் ஆக போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். ஓகே, கிளிப்பு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், காட்டு எடுத்து கொடுக்குறேன். இதுங்களும் சரி பண்ணுது. இந்தா இதான் பண்ணும். அதுவும் நல்லா தான் இருக்குது. அதை விட இது அதே பிளாக்காக இருக்கும். இல்லை நல்லா இருக்குது, அது டிசைனே அப்படி தாண்டி. என்ன தலைலாம் வாங்கிட்டு இருக்கேன் பாவம். நேரத்துக்கெலாம் பூவெலாம் அவ்வளோ கட்டியிருப்பாங்க. பூவை பற்றி ஞாபகப்படுத்த வேணாம். ரெடி ஆகிட்டாங்க, நம்ம கோயிலுக்கு போகிறோம். காஸ்டியூம் எப்படி இருக்கு காட்டு கொஞ்சம். சரி, அப்படியே விடுப்பா, காட்ட வேணாம். அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல. பேசவே முடியல. சரி, பேசவே வேணாம். இந்தா, கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல் கிஃப்ட் உனக்கு ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லு. இந்தா, லிப்ஸ்டிக் கொடுத்துருங்க வச்சேன், அதிலே போட்டு வச்சுட்டேன். எதில் இந்த எடுத்தணும், கை வலிக்குது. ஆஃப் பண்ணிடவா? சொல்லு. இந்தா, உனக்கு முதல் கிஃப்ட்டு உன் பிறந்த நாளைக்கு. ஹாப்பி பர்த்டே. ஓகே, எடுத்தோடனே பிரிக்கிறாங்க, என்ன எதுலாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இருக்கு, நான் இது அது காலி ஆயிடுச்சுன்னா இங்கே வைக்கிறேன். நான் திறந்து என்னால் எழுப்பணும்ல, நான் கஷ்டப்படுறதில்ல. எடு, வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கிஃப்ட் ஓப்பன் பண்ணுறேன்னு எடுத்தேன். ஸ்டிக்கர் வச்சு என்னது? ஐயோ, மருதாணி வச்சு விட்டேன் பாரு. நைட்டெல்லாம் நான் தான் வச்சு விட்டேன். நல்லா இருந்துச்சா? கை காட்டு.
என்ன இது? ஏன்னா தானோ என்ன இதா அப்படியே அழகாக எடுக்கலாம்ல. பாக்ஸ் தான் எடுக்கலான்னு பார்த்தா கவர் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. பாக்ஸில் போட்டு எவ்வளோ அழகாக பேக் பண்ணி கொடுத்தா பூவை. அது கவர் நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கு. இது வெறும் பூவை மட்டும் அப்படியே தூக்குவோன்னு பார்த்தேன். உன்னால் பூ தான் இந்த வாட்டி கட்ட முடியல, அதனால தான் நானே வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே. ஃபஸ்ட்டு கிஃப்ட் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா? தேங்க்யூ. ரொம்ப எனக்கு இந்த மாதிரி பூ ரோஸ் வச்சு கட்டினா குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவ்வளோதான். இன்னையோட உன் பிறந்தநாள் கிஃப்ட்டு முடிஞ்சிருச்சு. நம்ம போவோமா? பரவாயில்ல, எனக்கு இவ்வளோ பண்ணதே எனக்கு போதும் தான். இப்படி மனசுக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் கொடுத்தேன் நான் காலையிலேயே. இது ஒன்றே போதும் கிஃப்ட் இல்லை. ஓகே, ரெடி ஆகிட்டு பார்ப்போமா? ஓகே வாங்க. மேடம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம இந்த நெக்லஸ்லாம் போட வரலாம். தாவணி போட நல்லா இருக்குல்ல, பிளாக் கலரில். நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தைக்க கொடுத்து ரெடியாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். ட்ரெஸ்ஸே இல்லையே, வேறு என்ன பண்ணுறது, பாவம். அர்ஜென்ட்டாக தைச்சேன். இதெல்லாம் போட சொல்லுவோமா, அழகாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, நெத்திச்சூடி, ஆரம். கழுட்டு கூட கொடு கொடு இங்கே கொடு, இங்கே கொடுமோ. தோடு தோடு தோடு, நெத்திச்சூடி, ஆரம். நெத்திச்சூடி நல்லா போட்டு விட வாட்டாக்குன்னு. போட்டு விட்டு பார்க்கலாமா? எப்படி புதுசு, புதுவா புதுசு. அம்மா எங்க தைச்சா? ஐயோ. ஓகே, எல்லாம் செட் பண்ணிட்டா. கீழே விழுந்தது. இரு வரேன். என்ன அழகு, எத்தனை அழகு. அழகா இருக்கடி. ஏய் வினை, என் கண்ணே உனக்கு பட்டுரும் போல. சுற்றி போட்டு வந்துரு. இவ்வளோ பிரைட்டாக அழகா தெரியுற. எதில் எடுத்துட்டு இருக்கோம் வீடியோ? ஐபோன். ஐபோன் என்னோடது. உங்களா? உங்களுக்கு ஐஃபோன் வாங்கியிருக்கீங்களா? மேடமோட ஐஃபோனில் பிரைட்டாக தெரியுதுல்ல. ஓகே, காஸ்டியூம் பாருங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வாங்கி கொடுத்த தாவணி பவுடை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என் செல்லத்தை நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கு அடுத்து என் செல்லத்துக்கு ஒரு கிஃப்ட்டு, ஒரு சர்ப்ரைஸ். பார்ப்போமா? வா வா வா. நல்லா இருக்கா வாங்கி கொடுத்தது? இது மாதிரி வேணுமா? அடுத்த வருஷம் இந்த மாதிரி வேணும். செட்லாம் பிடிச்சிருக்கா? சூப்பராக இருக்குல்ல? நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். நல்லா இருக்கே. போகலாமா கோயிலுக்கு? சரி, காரில் போகலாமா? அதுவும் ரெட்டாக இருக்குது, நீ ரெட்டாக இருக்கிற. மெரூன் கலரில் இருக்கீங்க காரும் நீயும். ஓப்பன் பண்ணு. நகமும் கரெக்டாக இருக்குல்ல? ஐயோ, ஓப்பன் பண்ண முடியா? சக் சக் சக். எங்க நம்ம போறோம்? கோயிலுக்கு போகிறோம். அழகாக இருக்குல்ல பாப்பா? பொம்மை மாதிரி. ரொம்ப முடியுது. அப்படி தான் இருக்கும். காலையிலே போயிட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வீட்லேயும் சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி விளக்கு ஏற்றணும். ஸோ பிறந்த நாளைக்காக பாப்பாவுக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு போகணும் இல்லையா? அதனால தான் கோயிலுக்கு போயிட்டு பாபா மேலே ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வருவோமா? கோயிலுக்கு போவோமா? கோயிலுக்கு வந்திருக்கோம். அர்ச்சனை தட்டுலாம் வாங்கணும். அர்ச்சனை தட்டுலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போவோம். பிரசாதெல்லாம் போட்டிருக்காங்க இன்னைக்கு. இங்கே வருமா? அது உனக்கு நல்லது நடக்கும். என்ன பேசுற? காதில் கேட்குற மாதிரி பேசணும். ரோடு தோப்பு வரண்ணா. தப்பு போனால் எல்லாம் பண்ணிக்கணும்ல. ரோடு என்ன பண்ணுற?
எனக்கு பிடிச்ச பிள்ளையார தெரியாத மாதிரி எடுக்கணும். நீ எடுக்கிறதுலாம் அவர் எங்கே போயிட்டு வருவாரு? ரொம்ப நாளா நீ போகணும்னு ஆசைப்பட்டேன் இந்த இடத்துக்கு. ஸோ என்னால வந்து ஒரு முடிஞ்ச ஒரு சின்ன உன்னை கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷமா வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு என்னால வந்து